யெகோவாயீரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோ. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எல்லோஹிம் சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீர். யெகோவா பரிசுத்தர் உன்னத நீரே, உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்தினில். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்ம நேசர், என் மேல் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர். என்னையே மீட்க உம்மையே தந்தீர், உம் அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. Hosanna, Hosanna, Hosanna உன்னதத்திலே. Hosanna, Hosanna, Hosanna உன்னதத்திலே. உம்மை உயர்த்திடுவேன், உம்மை உயர்த்திடுவோம். துதி நிறைவுடனே. துதி நிறைவுடனே. கர்த்தரே நீர் உயர்ந்திடுவீர். ஹோசன்னா உன்னதத்திலே. மகிமை, மகிமை, மகிமை ராஜராஜனே. மகிமை, மகிமை, மகிமை ராஜராஜனே. உம்மை உயர்த்திடுவோம், உம்மை உயர்த்திடுவோம். துதி நிறைவுடனே. துதி நிறைவுடனே. கர்த்தரே நீர் உயர்ந்திடுவீர். மகிமை ராஜராஜனே.
காலை வணக்கம் சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லாரையும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருக என்று வரவேற்கிறேன். வேதாமத்திலிருந்து ஒரு வசனத்தை படிப்போம். 1 கொரிந்தியர் 2:9. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆமென். நம்மளுக்காக தேவன் இவ்வளோ ஒரு அற்புதமான இடத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரா? நீங்கள் யோசிச்சு பாருங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஓகே, நீங்கள் மிகவும் பார்த்து பிரமிச்சு போன ஒரு விஷயம், நீங்கள் கேட்டு பிரமிச்சு போன ஒரு விஷயம் என்னன்னு யோசிச்சு பாருங்க. நான் ரீசெண்டாக கன்னியாகுமரிக்கு போகும்போது அங்கே பார்த்து அந்த சூரியன் உதிக்கிறத பார்த்து நான் மிகவும் பிரமிச்சு போனேன். அவ்வளோ ஒரு அருமையாக இருந்தது பார்க்குறதுக்கு. அதே போல் என்னோட பையன் நேத்தன் இப்போ டேடின்னு கூப்பிடும்போது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. மறுபடியும் கேட்கணும் போல இருந்தது. சகோதர சகோதரிகளே, தேவன் நம்மளுக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிற இடம் மிகவும் அற்புதமான ஒரு இடமா இருக்குது. எந்த கண்ணும் காணாதது, எந்த காதும் கேட்காதது. சகோதர சகோதரி, ரீசெண்டாக நம்ம நிறைய பேரை இழந்திருக்கிறோம், நிறைய பேர் தவறி இருக்கிறாங்க. மிகவும் வருத்தமான ஒரு விஷயமா இருக்குது. எனக்கு என்ன ஒரு சந்தோஷக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தா, அவங்க எல்லாருமே தேவன் ஆயத்தம் பண்ணியிருக்கிற இந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்ட்டு. இன்னைக்கு நீங்கள் பயத்தோடு இருக்கிறீங்களா, மனக்கவலையோடு இருக்கிறீங்களா, வருத்தத்தோடு இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. நம்மளுக்காக தேவன் ஒரு அற்புதமான இடத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். இன்னைக்கு அப்படியான ஒரு தேவனை ஆராதிக்கத்தான் எல்லாரும் ஒன்று சென்று இருக்கிறோம். இன்னைக்கு நம்மளுக்கு தேவ செய்தியை ஜெரம் சகோதரர் தரார். இந்த ஒரு முழு ஆராதனையை தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் கருணையும் கிருபையும் நிறைந்த தேவனே, கர்த்தாவே, எங்களுக்காக எவ்வளோ ஒரு அருமையான அற்புதமான ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறீர் கர்த்தாவே. உமக்கு மிகவும் நன்றி சொல்கிறேன் அப்பா இயேசு சுவாமி. இதோ தோப்பனே, இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொருத்தரும் நீங்கள் துணையாக இருந்தால் அப்பா இயேசு சுவாமி, முழு இதத்தோடு கேட்கறதுக்கு உதவி செய்யும். மற்றும் தெய்வ செய்தியை கொடுக்குற அந்த சகோதரோடும் துணையாக இருந்து உங்கள் மூலியமாக ஒரு தெய்வ செய்தியை கொடுக்கறதுக்கு நீர் உதவி செய்யும் கர்த்தாவே. இந்த நேரத்துக்காக வேலைக்காக நன்றி சொல்கிறேன். இந்த ஜெபத்தை உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். In
காலை வணக்கங்கள். கடந்த வாரமும் நம் இருதயம் கலங்கின வாரமாகவே இருந்தது. சகோதரர் ராயப்பா, சகோதரர் சரவணா மற்றும் சகோதரர் அலெக்ஸ் இயற்கை எய்தினர். அவர்களுக்கு நாம் அனுதாபம் செலுத்தும் வகையில் ஒரு நிமிடம் மௌனமாக அஞ்சலி செலுத்துவோம். நாம் அவருடைய குடும்பங்களை நினைவு கூர்ந்து நம் மனதில் ஒரு நிமிடம் ஜெபிப்போம். ஆமென். தெற்கு மண்டல சகோதர சகோதரிகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களோடு தெய்வ வார்த்தையை பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்ததற்கு தேவனுக்கும் மற்றும் தலைவர்களுக்கும் நன்றி செலுத்துகின்றேன். உங்கள் இல்லத்தில் அனைவரும் நலமாக இருக்கிறார்கள் என்று கர்த்தருக்குள் நம்புகின்றேன். நாமும் ஜெபத்திலே ஒருவரை ஒருவர் தாங்குகிறோம் என்பதிலும் நான் நம்பிக்கை அடைகின்றேன். தயவு செய்து ஒருவருக்காக ஒருவர் நாம் ஜெபித்து கொண்டே இருப்போம். ஒரு பாடலோடு நாம் இந்த நாளை தொடங்குவோம். இன்றைய தினமாதிலும் ஒரு மெத்து கூடவும் நாமத்தினால், இன்றைய தினமாதிலும் ஒரு மெத்து கூடவும் நாமத்தினால், தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. இந்த நாளில் நாம் அவருடைய நாமத்தின் நிமித்தம் கூடியிருப்பது மிகவும் ஒரு அற்புதமான காரியம், அற்புதமான கிருபை. அவருக்கு நாம் என்றும் துதியும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாகவே இருப்போம். பாரதியார் நமக்கு நன்றாக தெரியும். ஒரு பிரபலமான கவிஞர். ஓடி விளையாடு பாப்பா என்ற பாடலை எழுதியவர். அவர் ஒருவேளை இந்த காலகட்டத்துக்காக ஒரு கவி எழுத வேண்டும் என்றால் இப்படியாக எழுதியிருப்பார். காலை எழுந்தவுடன் மாஸ்க்கு, பின்பு கையை கழுவு நல்ல சோப்பு, மனித இடைவெளியில் வாழ்க்கை என்று வழக்கப்படுத்திக்கொள் பாப்பா. உலகம் இப்படியாக சென்று கொண்டிருக்கும் போது மக்களுக்கு என்ன தேவை? கஷ்டமான சூழ்நிலை என்ன இருந்தால் நன்றாக இருக்கும்? ஒருவேளை சில குடும்பங்களில் நெருக்கமானவர்களை இழந்து தவித்து கொண்டிருக்கலாம். அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல நல்ல தேற்றரவாளன் தேவை. ஒருவேளை சில குடும்பங்களில் நோய்களில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம். அவர்களுக்கு நல்ல மருந்து கொடுக்கவோ இல்லை நன்றாக பேசி நல்ல பரிந்து பேசுவதற்கு ஒரு நல்ல மருத்துவரோ இல்லை ஆலோசகரோ தேவையாக இருக்கலாம். ஒருவேளை சில குடும்பங்கள் நிறைய போராட்டங்கள் இருக்கின்றது. அந்த போராட்டத்திலிருந்து அவர்கள் வாதாடி தப்புவிக்க ஒரு நல்ல வக்கீல் இல்லை வழக்கறிஞர் தேவையாக இருக்கலாம். இவர்கள் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் பெரிதும் அளவில் சந்தோஷமும் சமாதானம் இருப்பதற்கு மிக உறுதுணையாக இருக்கும். இருக்கிறார்கள், ஆனால் நிறைய பேராக இல்லை, ஒரே நபராக இருக்கிறார். ஒரே நபராக இவ் அனைத்தையும் செய்கின்ற ஒரே நபராக இருக்கின்றார்கள். சில கேள்விகள் கேட்டு நாம் அதற்காக பதில் சொல்லலாம். முதல் கேள்வி, யார் அவர்? அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். வேதத்தில் அவரை தேற்றரவாளராக, வாதாடுகிறவராக, ஆலோசகராக மற்றும் பல பெயர்களில் நாம் படிக்கலாம். இரண்டாவது கேள்வி, அவர் எங்கே இருக்கின்றார்? யோவான் 14:16-17 வரைக்கும் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவிப்பீர்கள். எங்கே இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர்?
உங்களுடனே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கின்றார், உங்களுக்குள்ளே இருக்கின்றார். நாம் அதை அறிவோம், உலகம் அதை அறியாது. உலகம் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. ஏனென்றால் உலகம் ஆவியானவரை, பரிசுத்த ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறார்கள். மூன்றாவது கேள்வி கேட்போம் என்றால், எந்த நேரத்திலிருந்து அவர் நம்மோடு இருக்கின்றார்? இயேசு வாழ்ந்த காலத்தில் அவர் சீஷர்களோட பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், நான் இன்னும் கொஞ்சம் நாளில் போயிடுவேன் அப்படின்னு சொல்லும் போது சீஷர்கள் கலக்கத்தில் இருந்தாங்க. அப்போ இந்த வசனத்தை சொல்றார், யோவான் அதிகாரம் 16:7, நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனையாகில் அவரை உங்களிடத்துக்கு அனுப்புவேன். அவர் சொல்றார், நான் போறது உங்களுக்கு நல்லது. நான் போனால் நான் போய் அந்த தேற்றரவாளன், அந்த பரிசுத்த ஆவியானவரை உங்களிடத்தில் என்னால் அனுப்ப முடியும். தொடர்ந்து இயேசு மரித்து உயிர் தெழுந்த பிறகு அப்போஸ்தலர் 2:38 நாம் இப்படியாக படிக்கலாம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். நாம் ஞானஸ்நானம் எடுக்கும் போது அந்த நேரத்திலிருந்து அவர் நம்மோடு இருக்கின்றார். நாம் பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கின்றார். இன்னொரு கேள்வி கேட்கலாம், அவர் நம்மோடு இருந்து என்ன செய்வார்? பரிசுத்த ஆவியானவர் நமக்காக என்ன செய்வார்? இதுதான் இன்று செய்தியின் புள்ளிகளாக நாம் பார்க்க போகின்றோம். நிறைய செய்வார், நாம் எதிர்பார்ப்பதற்கும் மேலாக செய்வார். ஒரு சில காரியங்களை நாம் வேதத்திலிருந்து பார்க்கலாம். முதலாவதாக அவர் போதனை செய்வார். யோவான் அதிகாரம் 14:26 இப்படியாக சொல்லுகின்றது, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்து என்ன செய்கின்றார்? நமக்கு போதனை செய்கின்றார். எதை போதிக்கின்றார்? தேவனுடைய வார்த்தைகள், இயேசு சொல்லிட்டு போன வார்த்தைகளை அவர் போதித்து எல்லாவற்றையும் நினைப்பூட்டுகிறவராய் இருக்கின்றார். இன்று தேவனுடைய வார்த்தைகளை நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இல்லையென்றால் பல குரல்களை நாம் வெளியிலிருந்து கேட்டு பயந்து கொண்டு கலங்கி கொண்டு இருக்கின்றோமா? நமக்குள்ள இருக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை போதித்து கொண்டே இருக்கின்றார். தேவனின் வார்த்தைகளை நினைப்பூட்டி கொண்டே இருக்கின்றார். அந்த நினைப்பூட்டுதல் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் நம்மோடு கூட அதை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். எத்தகைய குரலை நாம் இன்று கேட்டுக்கொண்டிருக்கின்றோம்? வேற என்ன செய்வார் பரிசுத்த ஆவியானவர்? இரண்டாவதாக நாம் பார்க்கமானால் சத்தியத்திற்குள் அவர் நம்மை வழி நடத்துவார். யோவான் அதிகாரம் 16:13-14, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். பரிசுத்த ஆவியர் நமக்குள் இருந்து சத்தியத்திற்குள் உண்மைக்குள் வழி நடத்துவார். நிறைய பொய் காரியங்கள் நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நிறைய காரியங்கள் மறைமுகமான, நமக்கு தெரியாத அறியாத நிறைய ரூமர்ஸ், இதெல்லாம் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் குரலை கேட்கும்போது அவர் நம் உண்மையிலே சத்தியத்தில் நம்மை வழி நடத்துவார். நமக்கு வழி நடத்துனர் தேவை. நமக்கு ஆலோசனை சொல்வதற்காக ஒரு நபர் தேவை. கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கு ஒரு நபர் தேவை. இந்த நபரை காட்டிலும் பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதல் நமக்கு முதன்மையாக இருக்க வேண்டும். அத்தகைய நபர்களும் தேவை, பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலும் நமக்கு தேவை. பரிசுத்த ஆவியானவர் என்றுமே தேவனுடைய வார்த்தையை பேசுகிறவராக இருப்பார். ஒருவேளை மக்கள் நம்மளை வழிநடத்தினவர்கள் அவர்களுடைய ஞானத்தில் வைத்துக்கொண்டோ அல்ல அனுபவத்தை வைத்துக்கொண்டோ சில காரியங்கள் சொல்லலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் குரல் என்றுமே தேவனுடைய காரியங்களை தான் நமக்கு சொல்லி தருவார். அது மட்டுமல்ல, நம் வேதத்தில் பார்க்கிறோம், வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். எவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம். என்ன நடக்க போகுது நமக்கு தெரிஞ்சு அவ்வளோ நல்லா இருக்கும்.
நாம் பரிசுத்த ஆவியானவரோடு ஐக்கியத்தில் இருக்கும்போது வரப்போகிற காரியங்களையும் அவர் அறிவித்து கொண்டு இருப்பார் என்றது நம்ம வேதத்தில் பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, 14வது வசனத்தில் இப்படியாக இயேசு சொல்லுகிறார், அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். நாம் இன்று எப்படி பரிசுத்த ஆவியானவரோடு அவருடைய வழிநடத்தல் வாழ்ந்து கொண்டிருக்கும் என்று நிரூபமாகும் என்றால், நாம் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு மகிமை செலுத்தும் வாழ்க்கையாக வாழும்போது பரிசுத்த ஆவியானவரின் குரலை கேட்டுக்கொண்டு அவர் வழிநடத்தும் பிரகாரம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை நாம் இன்று தேவனுக்கு மகிமை செலுத்துறவர்களாக இருக்கிறோமா? 3வது நாம் பார்க்கலாம், நம்மை கண்டித்து உணர்த்துவார். யோவான் அதிகாரம் 16 8-12 படிப்போம். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினால் பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடினால் நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாயத்திற்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். பார்க்கிறோம், 3 விஷயத்தை குறித்து பரிசுத்த ஆவியானவர் நம்மை கண்டித்து உணர்த்துகின்றார். என்னென்ன விஷயம்? முதலாவது, பாவத்தை குறித்து நம்மளை கண்டித்து உணர்த்துகிறார். இன்று ஏதாவது பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? எவ்வளவோ கஷ்டமான சூழ்நிலை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கின்றதா? பாவத்தை குறித்து நாம் வாழும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளிருந்து நம்மை கண்டித்து உணர்த்துவார். பார்க்கின்றோம் 9ஆம் வசனத்தில், அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினால், விசுவாசம் வளர 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 பாவம் குறைந்து கொண்டே வரும். ஒருவேளை பாவம் வளர்ந்து கொண்டிருந்தால் விசுவாசம் குறைந்து கொண்டிருக்கின்றது. விசுவாசம் குறையும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை கண்டிக்கிறவராக இருக்கிறார். அவருடைய குரலை நாம் கேட்க வேண்டும். 2வது நாம் பார்க்கிறோம், நீதியை குறித்து கண்டிக்கின்றோம். இயேசு சொல்றாரு, இனி என்னை நீ காணாதபடிக்கு நான் என் பிதாவின் இடத்துக்கு போகிறபடியினால். இயேசு பிதாவின் இடத்திற்கு செல்கின்றார். அப்பொழுது யார் அந்த அப்போஸ்தலர்கள், இயேசு கூட இருந்த அந்த சீஷர்களுக்கு யார் சொல்லி தருவார்? நீதியை குறித்து, நன்மை குறித்து யார் சொல்லி தருவார்? இயேசு சொல்றார், பரிசுத்த ஆவியானவர் நீதியை குறித்து உங்களை கண்டிப்பார். சீஷர்கள் எங்கு சென்றாலும், தோமா இந்தியாவுக்கு வந்தார். அங்கிருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் அவரோடு இருக்கிறார். ஒவ்வொரு அப்போஸ்தலரும் ஒவ்வொரு ஊருக்கு போனார்கள். எல்லா இடத்திலும் அவர்களுக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு நீதியை குறித்து கண்டித்து உணர்த்தினார். நமக்குள்ளும் இருக்கின்றார். நாம் நீதியான பாதையில் செல்வதற்காக அவர் நம்மையும் கண்டித்து உணர்த்துவார். 3வதாக நாம் இங்கே பார்க்கலாம், நியாய தீர்ப்பை குறித்தும் நம்மை கண்டித்து, உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இந்த உலகத்தின் அதிபதி 11வது வசனத்தில் நியாயத்திற்கப்பட்டதினாலே, யார் இந்த உலகத்தின் அதிபதி? சாத்தான். அவன் நியாயத்திற்கப்பட்டதினால நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். எல்லாருக்கும் மரணம் கண்டிப்பாக உண்டு. மரணத்திற்கு பின் நியாய தீர்ப்பும் உண்டு. இதை பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளிருந்து நினைப்பூட்டி கொண்டே இருப்பார். இயேசு தொடர்ந்து பேசும்போது அவர் சொல்றார், இன்னும் அநேக காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கு, நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கு, ஆனா நீங்க தாங்க மாட்டீங்க. இவ்வளோ சொல்றதே நமக்கு கொஞ்சம் பெரிய ஒரு எழுப்புதலா இருக்கு. அவர் இன்னும் நிறைய வச்சிருக்கிறாரு, ஆனா இயேசு சொல்றாரு நம்ம தாங்க மாட்டோம். இன்னும் ஒரே ஒரு விஷயம் பார்க்கலாம் வேதத்திலிருந்து. 4வதாக, பரிசுத்த ஆவியானவர் நம்ம இடத்திலிருந்து, நமக்குள்ளிருந்து என்ன செய்வார்? நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ரோமர் அதிகாரம் 8:26-27, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவின் சிந்தை இன்னதென்று அறிவார். நம்ம பார்க்கிறோம், எல்லாருக்கும் பலவீனம் இருக்கு. ஒரு சில நேரங்களில், பல நேரங்களில் நாம் நிறைய பலவீனர்களாக தான் இருக்கின்றோம்.
குடும்பத்தில் சிலரை தவற விட்டவர்கள் பலவீனமான ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் வியாதியாக இருந்தால் பலவீனமான சூழ்நிலைகள் இருக்கின்றது. அந்த பலவீனத்தில் மத்தியில் யார் நமக்கு முதலாவதாக உதவுகின்றார்? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். அவர் சொல்றார், உங்களால ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கணும், எப்படி வேண்டிக் கொள்ளணும்னு கூட தெரியாமல் இருப்பீங்க. அந்த நேரத்துல யார் வேண்டுதல் செய்யறார் நமக்காக? பரிசுத்த ஆவியானவர். நிறைய ஜெபங்கள் நம்ம கேட்கிறோம், நிறைய பேர் குழுவா ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நமக்குள்ள இருக்க பரிசுத்த ஆவியானவரும் வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார். அவர் எப்படி வேண்டி சொல்றார்? வாக்கு கடங்காத, நம்மளால நமக்குள்ள இருந்து வார்த்தைகள் வரவில்லை, ஆனா அவருக்குள்ள இருந்து நமக்கு வராத வார்த்தைகள் அவர் எடுத்து சொல்லி வேண்டுதல் செய்கின்றார். அது மட்டும் இல்ல, பெருமூச்சுகளோடு, நமக்கு தெரியும் இயேசு ரத்த வேர்வையோடு ஜெபித்தார். பரிசுத்தவனர் பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கின்றார். பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறார். நாம் பரிசுத்தமாக நடக்கும்போது பரிசுத்தவான்களுக்காக பரிசுத்த ஆவியானவர் வேண்டுதல் செய்கின்றார். இத்தகைய ஆவியானவர் நமக்குள் இருக்கின்றார். ஒருவேளை இன்று நம் இருதயம் கலக்கத்தோடு இருக்கலாம், ஆனால் நமக்குள் இருப்பவரை, பரிசுத்த ஆவியானவரை நாம் மறக்க வேண்டாம். ஒரு நல்ல ஒரு தேற்றவாளன், ஒரு நல்ல ஒரு வழக்கறிஞர், அவர் என்றுமே நமக்காக பரிந்து பேசுபவராயிருக்கின்றார். நம் பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கின்றார், நமக்காக வேண்டுதல் செய்கிறார். தேவனுடைய வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை நினைப்பூட்டி நம்மை தேற்றுகிறார். அக்காலத்திலே வாதையின் மத்தியில், சிறை கைதிகளின் மத்தியில், மற்ற பிரச்சனைகள் மத்தியில் மனிதர்கள் அழுது தேவனிடத்தில் கேட்கும்போது அவர் தீர்க்கதரிசிகளையும் மற்றவர்களையும் அனுப்பி அவருடைய வார்த்தை சொல்லுகிறவராக இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு சில வார்த்தைகளை நாம் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக படிக்கலாம். ஒருவேளை இக்காலகட்டத்தில் இதே வார்த்தைகள் நமக்கு சொல்லப்படலாம். எரேமியா அதிகாரம் 51 வசனம் 45 46. என் ஜனங்களே, இந்தியாவில் இருக்கும் என் ஜனங்களே, பெங்களூருவில் இருக்கும் என் ஜனங்களே, இந்த மண்டலத்தில் இருக்கும் என் ஜனங்களே, நீங்கள் அதன் நடுவிலிருந்து புறப்படுங்கள், பாவத்தின் நடுவிலிருந்து புறப்படுங்கள், பயத்தின் நடுவிலிருந்து புறப்படுங்கள், பரபரப்பின் நடுவிலிருந்து புறப்படுங்கள். கர்த்தருடைய கோபத்தின் உக்கிரத்துக்கு தப்பும்படி அவன் தன் ஆத்மாவை ரட்சித்துக் கொள்ள கடவன். பாவத்திலிருந்து நாம் ரட்சிக்கப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட்டோம், இன்றும் நாம் அதில் நிலைத்திருக்க வேண்டும். ரட்சிக்கப்படவில்லை என்றால் இன்று ரட்சிக்கப்பட வேண்டும். 46வது வசனத்தில் இப்படியாக சொல்றாங்க, உங்கள் இருதயம் துவலாமலும் கலங்காமலும் தேசத்தில் கேட்கப்படும் செய்தியினால் நீங்கள் பயப்படாமலும் இருங்கள். ஒரு வருஷத்துல ஒரு செய்தி கேட்கப்பட்டு பின்பு மறு வருஷத்தில் வேறு செய்தி கேட்கப்படும். தேசத்திலே கொடுமை உண்டாகும், ஆனால் நீங்கள் பயப்படாதிருங்கள். தேவனை நம்பி அவர் மேல் நம்முடைய நம்பிக்கையை வைத்து விடுங்கள். ஆகவே சகோதர சகோதரிகளே, பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியத்தோடும் உதவியோடும் நாம் பயம் இல்லாமல் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடுவோம், நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ளும். அதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நல்ல பாடல் வரிகள் இருக்கின்றது, எல்லாருக்கும் தெரியும். கடந்த நாட்களில் கண்மணி போல், தெரியுமல்லவா? போன வருடம் முழுவதும் கொரோனாவாக இருந்தது, இந்த வருடம் இன்னும் அதிகமாகவே இருந்தது, வேறு நிறைய பிரச்சனைகள். ஆனால் நாம் தேவனை துதித்து கொண்டிருக்கலாமா? கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே, கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே, கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. இந்த பாடல்ல மற்ற வரிகளை பார்க்கும்போது கூட, அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும் சோதனை மிக பெருகினாலும் என்ற காலகட்டத்தில் அதை நாம் சொல்லலாம், ஜெயம் நமக்கு இந்ததாலே ஸ்தோத்தரிப்போமே. இந்த வனாந்தர யாத்திரையில் இன்பராம் இயேசு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கின்றார். போகையிலும் நம் வருகையிலும்
புகலிடம் ஆனதால் அவரை நாம் ஸ்தோத்திரிப்போம், என்றும் துதித்து கொண்டே இருப்போம். துதித்து பாடிட பாத்திரமே. அருமையான பாடல் வரிகள். நாம் இன்று தேவனை துதித்து கொண்டிருக்கின்றோமா? துதிகள் அதிகம் ஏற ஏற துக்கங்கள் குறைவாக மாறிக்கொண்டிருக்கும். நாம் தேவனை துதித்து கொண்டே இருப்போம். பரிசுத்த அவனை வழிநடத்தப்பட்டு அவர் நமக்குள் இருக்கின்றார், நம்மை வழி நடத்துகின்றார், நமக்காக வேண்டுதல் செய்கின்றார், நமக்கு போதனை செய்கின்றார். அவரின் குரலை கேட்டு நாம் ஒவ்வொரு நாளும் துதியோடு தொடங்குவோம், துதியோடு முடிப்போம். ஆமேன். இந்த நேரத்தில் நாம் நற்கருணைய ஆராதனையில் கலந்து கொள்ளப் போகின்றோம். இயேசுவின் இரத்தத்தை குறிக்கின்ற திராட்சை ரசத்தையும் அவருடைய சரீரத்தை குறிக்கின்ற அப்பத்தையும் எடுக்கும்போது நம்முடைய இருதயத்தை நாம் ஆராய்ந்து பார்த்து, இன்று நாம் அவரை துதிக்கிறவர்களாக இருக்கின்றோமா, இல்லை என்றால் நாம் பயப்படுறவர்களாக இருக்கின்றோமா? பயம் அதிகமாக இருக்கும் இடத்தில் விசுவாசம் குறைவாக இருக்கின்றது. விசுவாசம் அதிகமாக இருக்கும் இடத்தில் பயம் குறைவாக இருக்கின்றது. நாம் இருதயத்தை ஆராய்ந்து ஜெபிப்போமா? அப்பத்துக்காகவும் திராட்சரசத்துக்காகவும் நாம் ஜெபிப்போம். உங்கள் நேசிக்கும் நல்ல தகப்பனே, இந்த அற்புதமான நேரத்தை இது எங்களுக்கு கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி கர்த்தாவே. கர்த்தாவே, நீர் எங்கள் மத்தியில் இருந்து, எங்களோடு இருந்து, எங்களுக்குள் இருந்து செய்து வருகின்ற அனைத்து காரியங்களும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம், உணர்ந்திருக்கின்றோம். அதை என்றும் நாங்கள் மறக்காமல் இருக்க நீ கிருபை செய்ய. எவ்வளவோ குரல்கள் மிக சத்தமாக எங்களை சுற்றி இருந்தாலும் பரிசுத்த ஆவி எங்களோடு பேசுகின்ற குரலை நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க நீ கிருபை செய்ய. இந்த நாளுக்காக நன்றி. எங்களுக்காக பரிசுத்த ஆவியானவர் வழக்காடுவதற்காக, வேண்டுதல் செய்வதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களுக்காக இயேசுவை நீங்கள் அனுப்பி எங்களுக்காக மறிக்க செஞ்ச பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். துதி எங்களுடைய உதடுகளிலிருந்து, எங்களுடைய குடும்பத்திலிருந்து, எங்களுடைய இல்லத்திலிருந்து எப்பொழுதும் இருக்க நீ கிருபை செய்ய. எல்லாவற்றையும் இயேசு நாமத்தில் வேண்டிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையோமே கண்ணோக்கி பார்த்திருமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையோமே கண்ணோக்கி பார்த்திருமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையோமே கண்ணோக்கி பார்த்திருமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்கச் செய்யுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்கச் செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே, என்னையும் அதிக பாத்திரமாய்
பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையோனே கண்ணோக்கி பார்த்திடுமே. மண்ணாசையில் நான் மயங்கியே நீ வழிவிட்டதன்றே, கண் போல போக்கை பின்பற்றியே கண்ணீரில்லை இன்பமே. மண்ணாசையில் நான் மயங்கியே நீ வழிவிட்டதன்றே, கண் போல போக்கை பின்பற்றியே கண்ணீரில்லை இன்பமே. காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே, வாழ்நாளெல்லாமும் பாதம் செல்லும் பாதையில் நடத்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையோனே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையோனே கண்ணோக்கி பார்த்திடுமே. ஒரு அற்புதமான செய்தியை கேட்டும் நம்மளுக்காக ஜெரோம் பிரதர் கொடுத்தது. கண்டிப்பாக நான் நம்புகிறேன் இந்த ஒரு வசனம் உங்களுக்கு உற்சாகப்படுத்தியிருக்கும். இந்த வசனத்தை நம்ம கேட்பது மட்டும் இல்லாமல் இதை எடுத்துக்கொண்டு நம்ம நடுமுறை வாழ்க்கையில் நடக்கிறவங்களாக இருப்போம் என்று நம்ம தலைவனிக்கு ஜெபிச்சு இந்த கூட்டத்தை முடிப்போம். அன்பா நேசிக்கிற அன்புள்ள தேவனே, இவ்வளோ ஒரு அருமையான செய்தியை தந்தீர் கர்த்தாவே, அதுக்காக மிகவும் நன்றி ராஜாவே. கர்த்தாவே, நீர் எங்களோடு துணை இருக்கிற தேவன் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களை யார் கைவிட்டாலும் நீர் ஆண்டவரே எங்களுக்கு பக்க துணையாக இருந்து காத்து வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறீர் அப்பா இயேசு சுவாமி. இது தோப்பின செய்தியை கேட்ட ஒவ்வொருத்தரும் நீர் ஆசீர்வதித்து ராஜாவே. கர்த்தாவே, நாங்கள் வெறும் கேட்டுட்டு விட்டு விடாதபடிக்கு ராஜாவே அதன் பிரகாரம் நடக்கிறதுக்கு நீர் உதவி செய்யும்படிக்கு உங்களோட மன்றாடி கேட்குறேன் கர்த்தா. இந்த வரப்புற முழு வாரத்தை உங்கள் பாதத்தில் ஒப்பு கொடுக்குறேன் கர்த்தாவே. எங்கள் ஒவ்வொருத்தரையும் நீர் வழி நடத்தும்படிக்கு உங்களோட மன்றாடி கேட்கிறேன். நேரத்துக்கு வேலைக்காக நன்றி சொல்லுது. ஜெபத்துக்கு பாதத்தில் வைக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.